Hello, this question is a TANCET 2014 data sufficiency question. This on the test level it appeared as the 61st question. The first question in data sufficiency. Actually, it's an easy question and it's from the topic percentages. Right. I mean, the question, we'll check out what the question is. The question reads as follows. If only people who paid the deposits attended the management seminar, how many people attended this year? In the data sufficiency question, ஒரு question இருக்கும் which will be followed by two statements. In the case, statement 1, 70 people sent in deposits to attend the management seminar this year. Statement 2, 60% of the people who sent deposits to attend the management seminar this year actually went and attended the seminar. So, இதான் two statements. நம்ம systematic இந்த மாதிரி ஒரு data sufficiency question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Right. First இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு எப்போ டேட்டா சஃபிஷியன்ட் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேள்வி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் கோ இன் டு ஆக்சுவலி லுக்கிங் அட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும், எந்த கேள்வி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்க மனசுல வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆன்சர் வில் திஸ் கொஸ்டின் கெட். கேள்வி என்ன, ஹவு மெனி பீப்புள் அட்டெண்டட் திஸ் செமினார், ரைட், எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து யாராவது இந்த கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருப்போம், 32 people attended, 44 people attended அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுப்போம். ஸோ நமக்கு என்ன வேணும், we need the answer should be the number of people who attended, right? ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரே ஒரு நம்பர் சொல்ல முடிஞ்சதுன்னா then we have given an answer to this question. So how will an answer to this question be? It's going to give you the number of people. எந்த கேள்வி எடுத்தாலும் இதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வந்துட்டோம். இன்னைக்கு தேதி என்னன்னு கேட்குறாங்க, இல்லாட்டி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேங்கிறாங்க. ஸோ என்ன ஆன்சரா இருக்கணும், அந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி வரணும். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு எப்போ டேட்டா சஃபிஷியன்ட்னு சொல்ல போறோம். இந்த கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதுக்கு எப்போ ஆன்சர் பண்ண முடியும்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் a unique value, ரைட், என்னால் வந்து இந்த செமினாரை 28 பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி இந்த செமினாரை 36 பேர் அட்டன் பண்ணாங்க. இஃப் ஐம் ஏபிள் டு கம் அப் வித் ஒன் யூனிக் வேல்யூ, அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா சஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். எய்தர் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியல, இல்லைன்னா 22 இருக்கலாம், இல்லாட்டி 36 இருக்கலாம் அப்படின்னு மோர் தென் ஒன் ஆன்சர் கொடுத்தோம்னா அப்போ வந்து டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட், ரைட். ஸோ இன்னும் ரெண்டு கேள்வி ஆன்சர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒன்று பார்க்கலாம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா இந்த கொஸ்டின்ல? அட் த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2லாம் போவேன்னா கொஸ்டின்லேயே ஏதாவது சொல்லியிருக்கானா? இந்த கொஸ்டின்ல இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான். என்ன சொல்லியிருந்தானா, இஃப் ஒன்லி பீப்புள் ஹூ பெய்ட் த டெபாசிட்ஸ் அட்டெண்டட் த மேனேஜ்மெண்ட் செமினார். ஸோ யாரெல்லாம் டெபாசிட் கட்டியிருந்தாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் அட்டன் பண்ணலன்னு கொஸ்டின்லேயே சொல்லிடலாம். ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டினை படிச்சதுக்கு அப்புறம் we got 3 things in place. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எப்போ டேட்டா சஃபிஷியன்ட்னு பார்த்தோம், மூணாவது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்னு பார்த்தோம், ரைட். இதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல வாட் we are going to do is we are going to evaluate statement 1 alone is what we are going to evaluate. அது மாத்திரம் போருமான்னு முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறமா we'll look at next. What does statement 1 say? 70 people sent in deposits to attend the management seminar this year. 70 பேர் வந்து டெபாசிட் அனுப்பிச்சிருக்காங்க. Did all of them attend? all அட்டன் பண்ணாங்களா, இல்ல some of them தான் அட்டன் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தெரியாது. 70 பேர் டெபாசிட் அனுப்பிச்சிட்டு 62 பேர் அட்டன் பண்ணிருக்கலாம். 8 பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாம போயிருக்கலாம். இங்க வந்து நமக்கு என்ன தெரியும், ஸ்டேட்மெண்ட் 1ல எத்தனை பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருக்காங்கிறது தெரியும். பட் நமக்கு வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணினான்னு தெரியுமா, இந்த அட்டன் பண்ணது எத்தனை பேருன்னு தெரியுமான்னா அது தெரியாது, இது மாத்திரம் தான் தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு இப்போ கேள்வி வந்து எத்தனை பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருக்கான்னு கேட்டா சொல்லியிருந்திருக்கலாம். பட் எத்தனை பேர் அட்டன் பண்ணான்னு கேட்கறனால we have not been able to answer. So statement 1 is not sufficient to answer the question. Usually statement 1 sufficient இல்லைனாலே என்னென்ன ஆன்சர்லாம் எடுத்துட முடியும். ஆன்சர் சாய்ஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து statement 1 alone is sufficient, 2 is not. It's answer choice 1, right. Statement 1 alone is not sufficient. A, therefore A or answer choice 1 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொரு ஆன்சர் சாய்ஸ் கூட நம்ம எலிமினேட் பண்ண முடியும். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சாய்ஸ் 4 or D இருக்கும் பாருங்களேன். அதில் என்ன சொல்லியிருப்பான்னா each statement is independently sufficient அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மாத்திரம் போறோம், ஸ்டேட்மெண்ட் 2 மாத்திரம் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1 மாத்திரம் போறாது அப்படின்னாலே நம்ம வந்து ஆன்சர் சாய்ஸ் D இல்லாட்டி ஆன்சர் சாய்ஸ் 4 அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம்.
So statement 1 not sufficient நமக்கு வந்ததனால we are going to eliminate two answer choices. எப்பவுமே என்ன பண்ணுங்க, இந்த டேட்டா சஃபிஷியன்சின்னு இல்லை, சென்டென்ஸ் கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஆன்சர் சாய்ஸ் எலிமினேட் பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் திரும்ப போய் நம்ம அதா இருக்குமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே ரெண்டு ஆன்சர் சாய்ஸ் எலிமினேட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் பாக்கி இருக்கு? இட் குட் பி எய்தர் பி ஆர் சி ஆர் இ. என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் 2ல எவாலுவேட்டட் ஸ்டேட்மெண்ட் 1 பண்ணிட்டு அது சஃபிஷியன்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதனால இந்த சாய்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு you're saying இந்த மூணுல ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். Now let's look at statement 2 alone, which is step 3. Statement 2 என்ன சொல்லுதுன்னா, 60% of the people who sent deposits to attend the management seminar this year actually went to the seminar. முன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கிளியராக அடி இருக்கு evaluate statement 2 alone அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் 2ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு மாத்திரம் நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா? என்ன நமக்கு ஆன்சர் வேணும்? how many people attended the seminarங்கிறதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். 60% அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலா 100 பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நமக்கு வந்து 60 பேர் போயிருப்பாங்க. 1000 பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா 600 பேர் போயிருப்பாங்க. நமக்கு யூனிக்கா ஆன்சர் வருதா? 60 இருக்கலாம், இல்லாட்டி 600 இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதோ ஒரு நம்பரா இருக்கலாம். நமக்கு எத்தனை பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருக்கான், நம்பர் ஆஃப் பீப்புள் who sent deposits எவ்வளவுன்னு நமக்கு தெரியும்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு தெரியாது. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் இந்த கேள்வியை ஆன்சர் பண்ண முடியுமா? முடியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ நாட் சஃபிஷியன்ட். நம்ம போன தடவை என்னென்ன ஆன்சர் சாய்ஸ்லாம் விட்டுருந்தோம்? நம்ம சொன்னோம் பியா இருக்கலாம், இல்ல சியா இருக்கலாம், இல்லாட்டி இயா இருக்கலாம். இட்ஸ் ஆன்சர் சாய்ஸ் 2 or 3 or 5. பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்சர் சாய்ஸ் பியை பாருங்க, அது என்ன சொல்லுது? ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient சொல்லுது. ஸோ இதா இருக்க முடியாது. ஸோ we can eliminate one more answer choice which is B eliminate பண்ணிடலாம். பாக்கி என்னெல்லாம் இருக்கு? we left the answer choices C or E. என்ன பண்ண போறோம்? சியா ஈயான்னு நம்ம டிசைட் பண்ணணும். இது ரெண்டுல எதுன்னு பார்க்கணும். இப்போ என்னன்னா we are going to combine the information in the two statements. ஸ்டேட்மெண்ட் 1ல இருக்கிறதையும் எடுத்துக்க போறோம், ஸ்டேட்மெண்ட் 2ல இருக்கிறதையும் எடுத்துக்க போறோம். ரெண்டையும் சேர்த்து நமக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். what is statement 1 and 2 together? let us know. statement 1ல வந்து we know that 70 people sent in deposits to attend the management seminar. எத்தனை பேர் டெபாசிட் அனுப்பிச்சிருக்கான்னு தெரியும். இதான் வந்து total number of people who sent the deposit. ஸ்டேட்மெண்ட் 2ல இருந்து 60% of those who sent deposits செமினாரை அட்டன் பண்ணினான்னு தெரியும். ஸோ அப்போ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க? 60% of what? of the 70 attended the seminar. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 42ன்னு இருக்கும். நமக்கு வந்து ஒரு யூனிக்கா ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடிஞ்சது. எப்படி கண்டுபிடிச்சோம்? we combined the two statement 1 plus statement 2 together gave us the answer. So the answer is statements are sufficient. என்னென்ன ஆன்சர் சாய்ஸ் இப்போ பாக்கி இருக்கு? சியா இருக்கலாம்னு இருக்கும், இல்லாட்டி ஈயா இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஆன்சர் வந்தா then the answer choice is C. அப்போ என்ன ஆன்சரா இருக்க முடியாது? E ஆன்சரா இருக்க முடியாது. So let's eliminate E as well. And the final answer is choice C. Right? So எப்போ ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து என்னவா ஆன்சர் இருக்கலாம்னு பாருங்க, எப்போ டேட்டா சஃபிஷியண்டா இருக்கலாம்னு பாருங்க. அது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல ஸ்டேட்மெண்ட் 1 alone எவாலுவேட் பண்ணுங்க, அது சஃபிஷியண்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கங்க. அது சஃபிஷியண்டா இருந்தாலுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 alone எவாலுவேட் பண்ணணும், அதுவும் சஃபிஷியண்டா இருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இண்டிபெண்டா தனித்தனியா சஃபிஷியண்டா இல்லாத பட்சத்துல தான் நம்ம வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி பார்க்கணும். கம்பைன் பண்ணி பார்த்து இஃப் த டேட்டா இஸ் சஃபிஷியன்ட் ஆன்சர் சாய்ஸ் சியா இருக்கும், இல்லைன்னா ஈன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரைட்? ஸோ if you're looking for assistance to prepare for TANCET classes, visit our website tancet.ascenteducation.com. சென்னையில வந்து we conduct classes for TANCET. past year TANCET papers, additional TANCET preparation questions வேணும்னா visit this website. If you have to reach us, call us on this number 9600048484.